நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி. நேற்று நான் சொன்ன வீடியோவில் ஒரு சன்னியாசிக்கு ஜாதகம் பலிக்காது, இல்லை பொருந்தாது, இல்லை பார்க்க வேண்டியதில்லை, இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பெரியவங்க சொல்லி கேட்டிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு கூட யோசனையாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கும்போது தான் ஜாதகம் பார்க்க போகிறோம். ஜாதகம் பெட்டிக்குள்ளே தான் தூங்கிட்டு இருக்கோம். ஆனால் திடீர்னு வீட்டில் ஒரு பிரச்சனை, இல்லை ஒரு நஷ்டம், யாருக்காவது உடம்புக்கு சரியில்லை, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தான் நீங்கள் ஜாதகத்தை தேடி எடுப்பீங்க. அப்படி ஜாதகத்தை நல்ல ஜோதிடர்கள்கிட்ட நீங்கள் இது வரைக்கும் காமிச்சிருப்பீங்க. அவர்கள் அதை கணிச்சு அழகாவே சொல்லியிருப்பாங்க. சொல்லும் போது உங்களுக்கு இந்த கிரகம் இங்க இப்படி இருக்கு, கோச்சாரப்படி இப்படி இருக்கு, உங்க தசா புக்தி இப்படி இருக்கு, அந்த மாதிரி அவங்க சொல்லும் போது கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா அவங்க கரெக்டா தான் சொல்லுவாங்க. ஆனா ஃபியூச்சர்ல அவங்க சொல்ற பரிகாரங்கள் சில சமயம் கேட்கும்போது நம்மளை ஊர் விட்டு ஊர் போய் அதற்கான பரிகாரங்களை செய்ய சொல்லுவாங்க. சில சமயங்கள்ல அந்த பரிகாரங்கள் அவசியமா செய்ய வேண்டியதுதான் இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இறந்த ஆத்மா உங்களோட வீட்டில் தங்கி இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து போய் கேட்பீங்க. அதனுடைய சில நடவடிக்கைகள் பொறுத்து உங்க வீடுகளில் நடக்கிற பிரச்சனைகள், முன்னேற்றம் இல்லாமை, கவலை, மன உளைச்சல், சண்டை, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க யோசிச்சுட்டு தான் ஜோஷியர்கிட்ட போயிருப்பீங்க. போகும்போது அவர்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரேத சம்பந்தம் இருக்கு, ஆத்மா தொடர்பு இருக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டு அவர்கள் உங்களுக்கு ராமேஸ்வரம் இந்த மாதிரி போய் பரிகாரம் பண்ண சொல்லுவாங்க. அது நீங்க கட்டாயமா பண்ணிதான் ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பரிகாரங்களை நீங்க தனியா உங்களுக்கான உடல் ரீதியான விஷயமா எடுத்துக்காம, இது குடும்ப ரீதியா உங்களுடைய ஜெனரேஷனல் தொடர்பு, அப்படின்னா நம்ம பாரம்பரிய தொடர்பு உள்ள ஒரு பிரச்சனையாக தான் நீங்க பார்க்கணும். அதையும் ஜோதிடர்கள் கரெக்டா கணிச்சு சொல்லுவாங்க. இதை தவிர சில சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட சில ஜோதிடர்கள் உங்களுக்கு ரொம்ப பெரிய தீர்வுகளை கொடுப்பாங்க. அது நிறைய தடவை உங்களால போகவே முடியாது. சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் டெம்பிள் சொல்லுவாங்க, இங்க போய் இந்த நேரத்தில் இது பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அது நம்மளால நீங்க நீட்டா எழுதி வச்சா கூட அதை பண்ண முடியாது. அப்படி இருக்கும் போது நீங்க யோசிப்பீங்க, என்னடா மனுஷனுக்கு இவ்வளவு பிரச்சனை, இந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லையா, அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான் பாருங்க. இதுல நான் கடவுள்ல ஆர்யாவோட நடிப்பு பத்தி உண்மையாலுமே மெச்சிக்காதவங்களே இல்லை. ரொம்ப மாடர்னா இருக்கிற ஒரு ஆண் எவ்வளவு அழகா அந்த சன்னியாச வாழ்க்கையில நடிச்சு காமிச்சிருக்காரு. அவரையும் விட்டுதான் அவரையும் ஊருக்குள்ள கொண்டு வந்து படாத பாடுபடுத்திருச்சு. ஆனா சன்னியாச வாழ்க்கையில ஏன் ஜாதகம் தேவையில்லைன்னு சொல்றாங்க, இல்ல பலிக்காதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, சன்னியாசி வாழ்க்கை என்ன பண்றாங்க, அவர்கள் தியானம் பண்றாங்க, சடங்குகள் பண்றாங்க. எதுக்காக சடங்குகள் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய கர்மா தீர்வதற்காக சடங்குகள் பண்றாங்க. தன்னுடைய மன அமைதிக்காகவும், தன்னுடைய மன சஞ்சலத்தை போக்குவதற்காகவும், திடநிலைக்கு வருவதற்காகவும் அவர்கள் அபியாசங்கள், யோகா அபியாசங்கள் பண்றாங்க, மனதை கட்டுப்படுத்துறாங்க. இந்த மாதிரி அவர்கள் பலவிதமான பயிற்சிகள்ல இருக்கிறாங்க. அதுலெல்லாம் என்ன நடக்குதுன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி அவர்கள் பண்ணும்போது அவர்களுக்கு என்ன மாற்றங்கள் வருது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அதை பத்தி நம்ம இங்க கொஞ்சம் பேசுவோம். இப்ப இந்த ஒளி உடல் அப்படிங்கறத பார்த்திருக்கோம், நாடின்னு பார்த்திருக்கோம், சக்கரங்கள்னு பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்திருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். இந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க உணர ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, இப்ப நான் பேசுற விஷயமெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க இன்னிலிருந்து அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நானுமே என்னுடைய 17-18 வயசுல என்னுடைய பிரச்சனைகளுக்காக ஒரு தியான முறையை தேடி போகும்போதுதான் இதெல்லாம் ஒவ்வொன்றா எனக்கு வெளிப்பட ஆரம்பிச்சது. அந்த தேடுதல்ல பிராணிக் ஹீலிங் முறை, குண்டலினி யோகா பயிற்சி, இந்த மாதிரி பல பயிற்சிகள் மூலம் சக்கரங்களையும் நாடியையும் ஒளி உடலையும் என்னால உணர முடிஞ்சது. இப்ப அந்த சக்கரங்களை பேலன்ஸ் பண்றதன் மூலம் உங்களுக்கு என்ன நடக்குது, ஜோதிட ரீதியா ஒன்ன கண்டுபிடிக்கிறோம் வைங்க. இப்ப உங்களுக்கு ஒரு சனி கிரகத்துடைய அமைப்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்குவோம். சனி உங்களுக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதனால அவர் அந்த கிரகத்தினுடைய கதிர்கள் உங்களுக்கு ரீச் ஆகிறது இல்ல. அதற்கு அந்த கிரகங்கள் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கல. அப்படி இல்ல, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையான நேரத்துல உங்களுக்கு உதவக்கூடிய குரு, சுக்கிரன் போன்ற கிரகங்கள் உதவல. அதற்கு காரணம் அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணக்கூடிய சக்கரங்களை நீங்க மூடி வச்சிருக்கீங்க. நீங்களா மூடி வச்சிருக்கீங்களா, இது தானா மூடி இருக்கான்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அது என்ன நடந்திருந்தாலுமே அந்த சக்கரங்கள் அந்த கதிர்களை ரிசீவ் பண்ணாது. அப்படி இருக்கும் பொழுது
உங்களுக்கு அந்த கதிர்கள் மூலம் நடக்க வேண்டிய மன ரீதியான உடல் ரீதியான ஆரோக்கியங்கள் கிடைக்காமல் போகும். இப்ப புரியுதுங்களா? ஸோ இப்ப தியானம் பண்றதன் மூலம், யோகா பண்றதன் மூலம் ஒருத்தர் இந்த சக்கரங்களை நெறிமுறைப்படுத்திக்க முடியும், பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். அப்ப சன்னியாசி ஆனாதான் எனக்கு அது கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி இல்லை. சந்நியாசம் வாங்காமலே நீங்க வீட்டுல இருந்தும் கூட இந்த மாதிரி ஒரு தீர்வுகளை கண்டுபிடிக்கலாம். அதற்காக பயிற்சி முறைகள் இருக்கு. அந்த பயிற்சிகள் மூலம் உங்களுடைய சக்கரங்களை நெறிமுறைப்படுத்திக்க முடியும். அப்படி சக்கரங்கள் கரெக்டா நீங்க இயக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்கான பயிற்சிகளையும் நீங்க பழகிக்குவீங்க. அப்படி பழகும் பொழுது உங்களுடைய சக்கரங்கள் ஒழுங்கா அழகா ஒரு ரூபமா மாறும் பொழுது உங்களுக்கு கிரக ரீதியாக வரக்கூடிய, ஜோதிட ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கிடைச்சிரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜாதக கட்டத்துல கிரகங்கள்ல இருந்து வரக்கூடிய சக்தி கரெக்டா கிடைக்கும் பொழுது உங்களால ஒரு அமைதியா வாழ முடியும், பிளான் கரெக்டா பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்படின்னா நீங்க சிறப்பான ஒரு ராஜா மாதிரி ஆயிருவீங்களா? அப்படி இல்லை. உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க இந்த ஜென்மத்துல கர்ம நியதியை எவ்வளவு கழிக்கணும்னு வந்திருக்கீங்களோ அதுல 100% கூட நீங்க கழிக்கலாம், இல்ல 150% கூட கழிக்கலாம். அது உங்களுடைய இந்த ஜென்மத்து பிளான். அதை நீங்க இப்போ நான் ஒரு டாக்டரா பிறந்திருக்கேன்னா நான் இன்னைக்கு ராஜா ஆக முடியாது, ராணி ஆக முடியாது. ஆனா இந்த சிறப்பா இந்த டாக்டர் உத்தியோகத்தை ஒழுங்கா பண்ணலாம் இல்லையா? அதுல சந்தோஷமா பண்ணிட்டு நான் இந்த ஜென்மத்தை கழிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான எல்லாத்துலயும் மாடரேஷன் வேணுங்க. ரொம்ப ஆசைப்படுறதும் தப்பா போயிடும். ஸோ ஆசைப்பட்டீங்கனாலே அந்த சக்கரங்கள் மாறிடும். ஸோ இது லா ஆஃப் மாடரேஷன் அப்படிங்கிறது ஒன்று இங்கே கரெக்டாக அப்ளை ஆகும். நீங்கள் அதை யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை இன்னும் தெளிவாக வேணா நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ் பாருங்க, இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.